ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அன்பாக இருக்கணும், அதுதான் யோசிக்கிறாங்க. இப்படி அன்பாக இருந்துட்டு நம்ம நேசித்த உறவுகள் இல்லைன்னா இது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா லவ்வர்ஸாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ரொம்ப காலம் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு திடீர்னு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன பிறகு அவங்க நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காக எதெல்லாமோ ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் லவ்வர்ஸை சொல்கிறேன். நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த அவாய்ட் பண்ணப்பட்டாங்க தெரியுமா, நீ வேண்டான்னு சொல்லி ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க தெரியுமா, அந்த ஒதுக்கி வைத்த நபர் அவங்க பின்னால் போய் கெஞ்சுறாங்க. ஐயோ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி, உன் பிரிவை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் அழுறாங்க, புலம்புறாங்க. ஆனால் வேண்டான்னு சொல்கிற உறவு டாக்ஸிக் ரிலேஷன் என்ன தான், நீங்கள் எவ்வளோ தான் அழுதாலும் நீங்கள் எவ்வளோ தான் புலம்புனாலும் அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியவே மாட்டாங்க. தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு, அதாவது அழுது புலம்பிகிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க கொஞ்ச நாளாகவே அவங்கள தாங்கி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு உடனே அந்த கோபங்கள்லாம் வர தொடங்குது. அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு திடீர்னு வெடிக்க தொடங்கும். இவ்வளோ நாள் கெஞ்சியும் நீ என்னையே அவாய்ட் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பு கோபமாகி அது வெடிக்க தொடங்கும். அப்போ வாயில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வருமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இது இப்படி பேசுகிறதுனால நம்மளை விட்டுட்டு போனவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்க மனசை நினச்சிருக்கோம், காயப்படுத்தியிருக்கோம். உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் அமைதியாக சைலன்ஸாக அப்படியே உங்கள் கடமையில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்படி விட்டுட்டு போன பிறகு நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், பின்னால் கெஞ்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு காணலை அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அதே போல் இது லவ்வர்ஸுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, சரி இவங்க நமக்கு லவ்வர்ஸ் ஆகியாச்சு, நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் லவ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பீங்க. எப்போ பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க ஓகேன்னு சொன்ன உடனே எனி டைம் எப்போனாலும் கால் பண்ணலாம், எப்போனாலும் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிஸ்சாரம் உங்களுக்குள்ளே எனி டைம் அதாவது ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்போனாலும் காலையில் குட் மார்னிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அதாவது மெசேஜ் சேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது அதாவது ஆப்போசிட் பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்போனாலும் இவங்க கால் பண்ணால் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ ஒரு செயலை நீங்கள் 21 டேஸ் கண்டினியூவாக செய்யும்போது நம்ம பிரெயினில் பிரெயின் ஒன்று உண்டு, அதில் அப்படியே என்னதாயிரும், ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படிங்கும்போது நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம், எப்போனாலும் பேசலாம் அப்படின்னு இருந்த அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது என்னது பெரிய விஷயமாகவே தெரியாது, இது கேஷுவல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் மட்டும் நீங்கள் பேசுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 6 o'clock ஃப்ரீ ஆகுறீங்கன்னா 6 மணி டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் அவங்களுக்கு டைம் ஒதுக்குங்க, 2 பேரும் பேசுங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பேசாமல் இருந்த அவரை அவங்க யோசிக்க தோணும். எதுக்கு இவ்வளோ நாள் 6 o'clockனா கால் பண்ணுவாங்க, ஏன் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அதே போல் தான் ஒருவேளை நீங்கள் விரும்புகிறவங்க ஆணாக இருந்தால் அவங்க என்னென்னா தன்னை நேசிக்கிற ஒரு பெண் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. ஃபஸ்ட்டு பழகும்போது எந்த ஒரு ஆணாவது
தன்னை பற்றி அதிகமாக சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி ஒர்க் பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் இப்படி என் கேரக்டர் இதுதான், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. அதை காது கொடுத்து கேட்டு பாராட்டுங்க. ஏன்னா எந்த ஒரு ஆணும் தன்னை ஒரு பெண் பாராட்டணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. தன்னை ஒரு மனிதராக அவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படி விடும்போது அவங்கள அறியாமே உங்களை பற்றின ஒரு வெறுப்பு அவங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த குடும்பத்தில் எத்தனையோ கணவன் மனைவி பிரிகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். கணவன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் செய்தால் அதை பாராட்டுறதில்ல, கணவன் தானே அப்படின்னு சொல்லி மனைவி டேக் இட் ஈஸியாக விடும்போது அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்ய லைஃப் கம்மி ஆகுது. அதே போல தான் லவ்வர்ஸுக்கும் என்னென்னா, ஒரு நன்மை செய்தாங்கன்னு அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவங்க லைஃப்பில் இல்லைன்னா அவங்களுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு விரக்தி ஏற்படும். அதே போல தான் அதிக அளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, உரிமை இருக்குங்கிற ஒரு பேரெலாம் இப்படி தான் இருக்கணும், இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்டேஜஸ் எடுத்து அவங்கக்கிட்ட பேசுகிறது. இப்படி பேசும்போது லவ்வர்ஸை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இவன் நம்மளை லவ் பண்ண தொடங்கிட்டாங்க, இல்லைன்னா இந்த பையன் நம்மளை லவ் பண்ண தொடங்கிட்டான், அதனால இனி என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓவராக அட்வான்டேஜஸ் எடுத்துட்டு ஒரு எனி டைம் கால் பண்ணுறது, எப்போனாலும் மெசேஜ் பண்ணுறது, அதாவது எந்த டைம்னாலும் என்னன்னாலும் பேசலாமே அப்படின்னு சொல்லி ஓவர் அட்வான்டேஜஸ் எடுக்கும்போது அங்கே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வர தொடங்குது. இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். எனி டைம் எப்போனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபேஸுமே கொடுக்காம, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணும், நீ இது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதும், மனைவி கணவனை கண்ட்ரோல்குள்ளே வைக்கும் போதும் அந்த உண்மையான அன்பு அங்கே குறைய தொடங்குது. என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக மனசில் காயப்படுத்தும்படியாக என்னென்ன வார்த்தை உண்டோ அத்தனை வார்த்தைகளை கொட்டி தீக்கும்போது, உரிமை இருக்குது, நம்மளுக்கு உரிமையானது தான் அப்படின்னு சொல்லி அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் சொதப்பி விடுறது. நான் இப்போ என் மனசுலேயே நிறைய இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னு சொல்லி எதுனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி மனசை காயப்படுத்தும்படியாக பேசும்போது அங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பு என்னதாகுது, கட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறாங்க. இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். இப்படி அந்த வெறுப்பு நாட்கள் செல்ல 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 அதிகமாகி அவங்க பிரிகிற நிலைமை வருது. அப்போது உங்களை விட்டுட்டு எதுக்காக போனாங்க அந்த ரீசனை முதல்ல நீங்கள் திங்க் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றுலே நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜஸ் எடுத்து அடக்கும்போது, அந்த அடக்குமுறைகளை கையாளும்போது அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிருக்கலாம். இப்படியெல்லாம் போனாங்கன்னா திருப்பி அகெயின் அவங்க வரணுன்னா அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் மனசுலேயும் இப்போ சில காரியங்கள் செய்யணும், நம்ம விரும்புகிறது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும், நமக்குன்னு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் விரும்புவாங்க. எல்லா மனிதர்களும் விரும்புகிற ஒரு காரியம். அவங்களுக்கான இடத்த நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க. உங்களுக்கு பேசணுன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் 2 நாள் பேசாமல் இருந்தாங்கன்னா அந்த டைம் வந்த உடனே எதுக்காக இவங்க பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, தேட தொடங்குவாங்க. அவங்க உங்களை தேடி வரணுன்னா நீங்கள் முதல்ல இந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. எப்பவும் அவைலபிளாக இருக்காதீங்க. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணலாம், பார்க்க நினச்சா உடனே பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த சலிப்புத்தன்மை வந்துடும்.
கூடும் அளவும் எப்போவுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது மாதிரி இருக்காதீங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நினப்பு அவங்களுக்குள்ள வரத் தொடங்கும். கூடும் அளவும் ஒரு உறவு உங்களை உண்மையாக நேசித்தாங்கன்னா அவங்க மனசு காயப்படும்படியாக பேசாமல் அவங்களுக்குன்னு ஒரு பேச கொடுத்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த உறவு உங்களை விட்டுட்டு விலகி செல்லவே செல்லாது. உரிமை இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக அதிகளவு அவங்கக்கிட்ட உரிமையை எடுத்துக்கிட்டு எனி டைம் கால் பண்ணுறது, வாயில் என்ன வந்தாலும் அதை பேசி கொட்டி தீர்க்கிறது, கோபத்தை அப்படியே காணிக்கிறது, இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த உறவுமுறைகளில் பிளவுகள் ஏற்படும். ஒருத்தங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் கெஞ்சி அவங்கக்கிட்ட கூத்தாடி அவங்கள பேச வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் அவங்க பேசாத பட்சத்தில் அவங்க மேலே கோபம் அது டாக்ஸிக் ஆகி பயங்கரமாக திட்டி காயப்படுத்தி திருப்பி அந்த உறவு வரோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சேரும். கண்டிப்பாக உண்மையாக நேசித்தவங்க வருவாங்க. வந்த பிறகு கொஞ்ச நாள் நீங்கள் 1 வாரம் 2 வாரம் நல்லா பேசுவீங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னைய அப்படின்லாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்த பிறகு நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு மனசில் நிற்கும். அன்னைக்கு நீ அப்படி பேசினவன் தானே, இவெல்லாம் எனக்கு லைஃப்பில் பார்ட்னராக ஆகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அப்படி யோசிக்கும்போது பழையபடியும் பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. கூடுமளவும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அதாவது ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஃபேஸ் கொடுங்க. அவங்கள உணர்வுகளை மதியுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது கணவன் மனைவிக்கும் பொருந்துகிற ஒரு வீடியோ தான். நீங்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுனாலே கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்க. அவங்க தப்பை உண்மையாக அனுபவிச்சிருந்தாங்கன்னா உணர்ந்து கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.